தரக்கூடிய ஒரு மனோபாவத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்களா? இல்லையே. நீதானே தரணும், நீதானே தரணுன்ற அந்த பிடிவாத குணம் இருக்கலாம். ஆனா அவசரப்பட்டுட்டு கடையை மூடிட்டு போயிடக்கூடாது. நான் எவ்வளவோ கேட்டேன், இன்னும் வேலைக்கு ஆகலை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவர் அவசரப்படாத காலமெல்லாம் அவருடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படும். அவசரப்படுவது எப்படி எனில், நான் என் ரப்பிடம் துஆ செய்தேன், ஆனால் இதுவரை அவன் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுவதாகும். புகாரி முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில், பாவத்தை கொண்டோ உறவை துண்டிப்பதை கொண்டோ துஆ செய்யாத காலமெல்லாம், மேலும் அவசரப்படாத காலமெல்லாம் ஒரு அடியானின் துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டு வரும். அவசரப்படுவது என்றால் என்ன, அவசரப்படுவது என்றால் எவ்வாறு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு நபி அவர்கள், நான் துஆ செய்தேன், ஆனால் அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை என்று அடியான் கூறிவிட்டு கைசேதமும் கவலையும் அடைந்து துஆ செய்வதையே விட்டுவிடுவதுதான் அவசரப்படுதல் என்று பகர்ந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் ரொம்பவுமே அவசரப்படக்கூடியவனாக இருக்கிறான். இந்த அவசரம், இந்த ஆக்ரோஷம் எல்லாம் அவனுடைய இபாதத்தில் இருக்காண்டா கண்டிப்பாக கிடையாது. பாங்கு சொன்ன உடனே அவசரமா பள்ளிக்கு வந்துடுறானா, அப்படியே கரெக்டா, அப்படியே ஒரு நொடி கூட அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தாமதமே இருக்காது. அவருக்கு கட் அண்ட் ரைட்டா இருப்பார். அப்படி இருந்தா ஒரு வேளை அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யலாம், ரப்பே உன் விஷயத்தில் நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன்னு கூட கொஞ்சம் லாஜிக்காக லேசாக கொஞ்சம் என்ன செய்யலாம், சொல்லிக்கலாம். யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. சொல்லிக்கலாம் நான் பர்ஃபெக்ட்டு. ஆனால் பர்ஃபெக்ட் ஒரே ஒரு நபர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். அப்போ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம எவ்வளவு தவறு செய்கிறோம். சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் லேட்டாக வர்றதே வாழ்க்கையாக்கியிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். லேட்டாக வர்றதையே தன்னுடைய லைஃப் ஸ்டைலாக, ஜும்மாவுக்கு பார்க்குறோம், அது லேட்டாக வர்றது எங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மாவை பாழாக்கக்கூடிய மக்களை பார்க்குறோம். அப்போ ரப்புல் ஆலமீனுடைய இபாதத்துடைய விஷயத்தில் இவ்வளவு பின்தங்கிய நாம், நம்முடைய கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலையே அப்படின்றதுல அவசரப்படுறது எவ்வளவு நியாயம், எந்த வகையில் நியாயம்? இதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் கண்ணியத்திற்குரிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவோ ஒரு துஆவை செய்துட்டு அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பாங்க, அவசரப்பட மாட்டாங்க. ஒரு துஆவை செய்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பழக்கத்தில் தஃப்சீரில் எழுதுகிறாங்க, ஹஜ்ரத் மூசா ஒரு துஆவை செய்துட்டாங்கன்னு சொன்னால் அடுத்து அந்த துஆ எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும்ன்றத ரொம்பவுமே எதிர்பார்ப்பாக என்ன செய்யாங்கண்டா அல்லாஹ்வுடைய வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த துஆவுடைய கபூலியத் கிடைச்ச உடனே ரொம்ப சுக்ர் செய்வாங்க. அதனால எவ்வளோ பெரிய வெற்றிகள் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். நீண்ட காலமாக தனக்குன்னு சொல்லி ஒரு புகலிடத்தை கேட்டாங்க. நீண்ட காலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் அப்படி தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வீடு வாசல் கிடையாது. ஆரம்பத்தில் ஃபிரௌன் தான் எடுத்து வளர்த்தான். ஒரு எதிரிட்டையே வளர்றோம், நமக்குன்ட்டு சொல்லி ஒரு அச்சுறுட்டி இல்லை, நமக்குன்ட்டு சொல்லி ஒரு இடிப்பிடம் இல்லை, தங்குமிடம் இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. மதியன் நகரத்துக்கு போனாங்க. இந்த துஆவுடைய தாமதத்துக்கு சொல்கிறேன், அதாவது துஆவை பண்ணிட்டு அவசரப்படாமல் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டு வருதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். மதியன் நகரத்துக்கு போன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த ஊர் நபியை அல்லாஹ் மீட் பண்ண வச்சான். அது பெரிய வரலாறு. மீட் பண்ண வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மகளாரையும் திருமணம் செய்து வைத்தான் ரப்புல் ஆலமீன். அதற்கு பிறகு மதியன் நகரத்தில் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்த ஒரு பெரும் தோட்டம், அந்த தோட்டத்தையும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொத்தாக கொடுத்தான். வீடு கொடுத்தான், மனைவி கொடுத்தான், சொத்து கொடுத்தான். ஒரு 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 துஆவில் அவசரப்படாமல் இருக்கிறதுனுடைய பரக்கத்தை நீங்க பார்த்தீங்களா? அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் அழுதுகிட்டே இருக்கலாம்.
துவா கபூலியத் இல்லையே, இன்னும் எனக்கு கிடைக்கலையே, இன்னும் எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி தயவோடு தாட்சணியத்தோடு ரொம்பவுமே தாழ்ந்து பணிந்து அழுது உருகி எப்படியாவது பிடிவாதம் வேணும். ரசூல் சொல்லுவாங்க, பிடிவாதம் வேணும் உன்னுடைய துவால. அதுல இருந்து ஒரு பிரசன் கூட தளரக்கூடாது. எனக்கு இதுதான் வேணும், நீ தந்துதான் ஆகணும், நீ தானே தருவ, வேற யார் கொடுப்பா எனக்கு? வேற ஏதாவது ரப்பு இருக்கிறானா? வேற யாராவது தரக்கூடிய ஒரு மனோபாவத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்களா? இல்லையே. நீதானே தரணும், நீதானே தரணுன்ற அந்த பிடிவாத குணம் இருக்கலாம். ஆனா அவசரப்பட்டுட்டு கடையை மூடிட்டு போயிடக்கூடாது. நான் எவ்வளவோ கேட்டேன், இன்னும் வேலைக்கு ஆகலை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவசரப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு சஹாபி கேட்கும்போது, துவா செஞ்சுட்டு எவ்வளோ தொழுகிறோம், அழுகுறோம், கேட்குறோம், கொள்கிறோம், ஒன்றும் கண்டுக்கறல, பெருசாக எண்ணத்தை போட்டுக்கிட்டு அல்லாஹ் தான் சொல்கிறான் முஜீபு அப்படின்ட்டு, எங்கே முஜீபா இருக்கிறான் அப்படின்னு லாப்பாண்டு பேசுகிறான். அல்லாஹ் தான் சொல்கிறான் துவாவுடைய கபூலியத்து, அடியான் என் பக்கத்தில் வந்துட்டா நான் என்ன செய்கிறேன், அவனுடைய எல்லாமாகவே மாறிடுறேன், அவன் நடந்து வந்தா நான் ஓடி வர்றேன் அப்படின்னு அல்லாஹ் தான் சொல்கிறான். எங்கே ஓடி வர்றான்? ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறது. இது ரப்புடைய இஸ்ஸத்தை மட்டும் குறைக்காது, நம்முடைய இஸ்ஸத்தையும் குறைச்சிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம துவாவே செய்ய மாட்டோம். ஏற்கனவே நம்ம செஞ்சு கிடைக்கலன்ன உடனே நம்ம என்ன செய்ய மாட்டோம், அடுத்து துவா செய்ய மாட்டோம். அப்போ உள்ளத்துக்குள்ள ஒரு கடினத்தன்மையை இப்லீஸ் ஏற்படுத்தி அந்த இப்லீஸின் தோழனாக அவன் வரித்து கொள்வதற்கு, மாறிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதனால திரும்ப திரும்ப சொல்றோம், அல்லாஹ்விடத்துல கேளுங்க. தாமதப்படுதல் ஒரு பரக்கத்து. ஏன்னா உங்களுக்கு நீங்க கேட்டது ஒன்னாக இருக்கும், அவன் தர்றது மூணாக இருக்கும். நீங்க கேட்டது மூணாக இருக்கும், அவன் தர்றது அஞ்சாக இருக்கும். அதை நாம் புரிந்து கொண்டு துஆவுடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழியில் நல்ல முறையில் செய்வோம். அல்லாஹ் நம் அனைவரையும் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட மக்களாக ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.